அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்கு குரு சூரியன் சிவராஜ யோகம் மேஷராசிக்கு எப்படி செயல்பட போகுது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, இவங்க 2 பேரும் இணையிறது கடகத்தில் இணையிறாங்க. இதனுடைய யோகம் மேஷராசிக்கு எப்படி செயல்பட போகுது, இதனால் வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயரப்போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே பொதுவான ஒரு 5 9ஆம் அதிபதி குரு சூரியனாலும் மேஷராசிக்கு அவங்க ரொம்ப ஒரு யோகத்தை செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்க 2 பேருடைய இணைவு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தோடு சம்மந்தப்படக்கூடிய இந்த யோகம் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மேஷராசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. மேஷராசியை பொறுத்த வரையும் இன்னைக்கு நிம்மதி தூக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை மேடம். ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேஷன் பர்சனாலிட்டிஸ் தான் இந்த மேஷம். அப்போது இந்த சுறுசுறுப்பு, இந்த பொறுமை, இந்த மேஷமெல்லாம் ஒரு ஒர்க்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னபடி முடிச்சு கொடுக்கணும். அந்த நேரத்தில் எவ்வளோ இஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இஷ்யூஸ் அதில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை நான் காப்பாற்றி கொடுக்கணும். சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்கு போராடக்கூடிய படை தளபதி மேஷத்தோடைய வீடு. அப்போ அந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க? சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்றைக்கி அந்த விஷயங்கள்லாம் நடந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பொறுத்தவரையும் ஆவரேஜாக இருக்கார். அப்போ சனீஸ்வர பகவான் ராசிக்கு வந்துட்டார். அப்போ என்னென்னா, இந்த நேரம் கடுமையாக ஏதாவது எஃபர்ட்ஸ் போட்டால் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடுமையாக போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு யோகமான டைம் பீரியட். யாரெல்லாம் நான் எஃபோர்ட்ஸ் போகிறதுக்கும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது எல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யோகம் எப்படி செயல்பட போகுது. ஃபஸ்ட்டு குரு சூரியன் 2 பேருமே சூரியன் பார்த்திங்கன்னா மாத கிரகம், குருங்கிறவர் வருட கிரகம். இப்போ இவங்க 2 பேரோட இணையறதுனால பொது வாழ்க்கையில் பெரிய பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுக்கும். பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பாதை. ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு யோகத்தை கொடுக்குறது. மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை, ஒரு வழி பாதையை, ஒரு எக்ஸாம்பிள். இந்த வழியில் போனால் நீ ஜெயிக்கலாம், இதுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய பிளானிங் எல்லாமே புதுசு அப்படின்னு சம்மந்தப்படும் போது அங்கே குரு அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த குருவும் சூரியனும் இணையும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிவராஜ யோகமாக 4ஆம் இடத்தோடு செயல்பட போகுது. அப்போ புதிய வாய்ப்பு, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் கொடுக்கறது காத்துட்டு இருக்கு. அந்த யோகம் டிரான்சிட் அப்படிங்கிறது அந்த யோகத்தை உருவாக்கும், மறந்துடக்கூடாது. இதை அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல போய் பொருத்தி பார்த்தீங்கன்னா தவறு அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த யோகம் ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறது டிரான்சிட் பீரியட். அதைய கேரி ஃபார்வர்டு கொண்டு போறது உங்களுடைய பிறந்த கால தசா புத்திகள். உங்களுடைய தசா புத்திகள் இல்லாம ஒரு யோகம் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. ஸோ பிறந்த கால ஜாதகம் அதில் இண்டிகேஷன் பண்ண அதில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சக்ஸஸ் ரேட்டிங் அப்படிங்கிறத பிறந்த கால ஜாதகம் இண்டிகேஷன் பண்ணுது. அப்போ இந்த டிரான்சிட் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வழி பாதை. இது வழியில் போனால் நீ வெற்றி, இதுக்கு ஒரு புதிய முயற்சி. உங்களுக்கு இத்தனை நாள் பார்க்காதவங்க திடீர்னு பார்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணு, இந்த பிஸ்னஸில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அது ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த குரு சூரியனுடைய இணைவுனால இந்த மேஷராசிக்கு நிறைய யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி பலன்கள் இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க? ஸோ என்ன யோகம் மேஷத்தை பொறுத்தவரையும் 5 9ஆம் அதிபதி குழந்தை சார்ந்த விஷயம் மேஷத்துக்கு ஒரு டிக் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய குழந்தை சார்ந்த விஷயங்களில் நான் ரெகுலராக பார்த்திங்கன்னா நான் சஷ்டி விரதம் எடுக்கிறேன் மேடம், வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன் மேடம், கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன், இது குழந்தை அப்படிங்கிறது கரு தங்கவே தங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகத்தோட கேது சனீஸ்வர பகவான் மாந்தி ஆல்மோஸ்ட் 1981 1982 இந்த சார்ட்டெல்லாம் ரொம்ப எனக்கு குழந்தைகள் சார்ந்து இதனால கரியர் நினச்சி நான் விட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். அதே போல் இந்த காம்பினேஷன் என்ன கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கோயிலில் ஒரு திருப்பணியில் இருக்கேன், அதில் நான் வேலைக்காக மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க மேடம், அதில் எனக்கு ஒரு பேரும் புகழும் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. அதற்குண்டான புதிய முயற்சிகள் இப்போ குரு சூரியன்கிற ஒரு காம்பினேஷன் ஒரு தலை சிறந்த ஒரு ராஜயோகம். அது தவறா பட்சத்தில் அது நம்மளை கீழே தள்ளிடும் அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. அது பாசிட்டிவிட்டி, எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த குரு சூரியன்கிறது நேர்மைக்கு உண்டான கிரகம். இப்ப சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, அதே போல குரு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. அப்ப 5 9 சர்வீஸ்
சர்வீஸாக நான் இருக்கேன், சர்வீஸ் ரீதியில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு growth, அதன் மூலியமாக எனக்கு ஏர்னிங்ஸ், அதன் மூலியமாக எனக்கு பேரும் புகழும் கிடைக்குமா? எஸ், நிச்சயமாக. இந்த 5+9 காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் நிறைய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இதனால எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எனக்குன்னு எதுவும் லக் 5th பாவகம் தான். ஒரு லக்கு வேணும். அந்த லக்கை நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகணும், என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போகணும். அந்த லக்கை என்ன மாதிரி என்னுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வளரணும், சந்தோஷமாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே 5-9 சம்மந்தப்படணுங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இன்றைக்கி அந்த 5-9 காம்பினேஷன் மேசராசிக்கு இருக்கிறதுனால இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை செல்வம், அதே போல் நான் ரொம்ப ட்ரஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரஸ்டியாக இருக்கேன். நான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பொது சேவை செய்கிறேன், அதில் எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் எனக்கு இந்த மாதிரி மேடம்? அதில் நான் கேட்கும் போதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு வந்துடுறேன், அல்லது நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், அதில் வந்து எனக்கு பணம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு பேரும் புகழும் மட்டும்தான் இருக்குது, பணம் இல்லை. அதை விஷயத்தை நான் எப்போ ஒரு பதவி இல்லை, ஒரு பதவி இல்லாமல் பணம் இல்லாமல் கடை கண் ஊழியர் மாதிரி லாஸ்ட்டில் நிற்க வச்சு சர்வர் மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சூப்பரான சப்போர்ட்டிவான நேரமாக காத்துட்ருக்கு. ஆல்ரெடி மேஷத்தை பொறுத்தவரையும் தூங்காத நாட்களே இல்லை, அந்த அளவுக்கு வந்து வேலை நினச்சி தொழில் நினச்சி வேலையும் தொழில் நல்லா இருந்துச்சுன்னா மேஷத்தை பொறுத்தவரை வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க. 2 7ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி இருந்தால் மனைவி எல்லாம் பார்த்துக்குவாங்க, நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒன்று மறந்துடக்கூடாது, இங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார், 10 11ஆம் அதிபதி. அங்கே தொழிலில் லாபம் வரலைன்னா உடனே ஸ்டாப் பண்ணணும், திருப்பி போராடக்கூடாது மேஷராசி. அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி விழுகிறதுனால தான் நிறைய பேர் முன்னாடி நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுறீங்க. திறமை இருந்தும் அங்கீகாரம் இருந்தும் படை தளபதியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து உங்களுக்கு வந்து ராஜாவாக ஒரு போஸ்டிங் கொடுத்து ஒரு இடத்துல உட்காரு, அதுதான் இங்கே மைனஸாக இருக்குது. எல்லா வேலையும் செய்கிறேன், எல்லா எஃபர்ட்ஸும் போடுறேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியவே இல்லை. நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கேன். என்னுடைய ஹார்ட் ஒர்க்கிங்க்கு, என்னுடைய டெடிகேஷனுக்கு நான் எங்கேயோ போக வேண்டியவங்க மேடம். ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் அப்படிங்கிறது கேரி ஃபார்வர்டே ஆகிட்டு இருக்குது மேஷத்தை பொறுத்தவரையும். அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி குருனாலையும் சூரியனாலையும் உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு பதில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகம். ஸோ ஒரு தனிப்பட்ட ஜாதகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த டிரான்சிட் கொடுக்கவே கொடுக்காது. இருந்தாலும் இந்த குரு சூரியன் ஒரு புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா செட்பேக்ஸ் இருக்குது. வேலையில் என்னோடய என்விரான்மெண்ட்டை எனக்கு ஒர்க் பண்ணுறக்கே எனக்கு பிடிக்கல மேடம். என்னோட கீழே இருக்கிறவங்க, உங்களோட கீழே இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாடு மாதிரி வேலை வாங்குறது, ஒரு வேலைக்காரன் போல் வேலை வாங்குறது. இந்த விஷயத்தை பண்ணிட்டு வா, சொல்லிட்டு வா, கோவம் வருது, அதை அடக்க முடியல. மேஷத்தை பொறுத்தவரை வேண்டாம், வேலையை விட்டுட்டு வேண்டாம், எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்கல மேடம், ஆனாலும் என்னோடய குடும்பத்துக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி மேஷத்தை பொறுத்தவரை யார்கிட்டையும் அடி பண்ணிக்கிறதும் பிடிக்காது, கும்பிடு போகிறதுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிட்டு அந்த வேலையை விட்டுட்டு அதிகமாக வரக்கூடியவங்க இந்த மேஷம் தான். 2 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன், 1 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன், நாளைக்கு என்ன அப்படிங்கிறது யோசிக்காமல் வந்துட்டேன்னா அங்கே மேஷத்தில் வந்து செவ்வாய் பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், இல்லை எங்கேயாவது இருந்து செவ்வாயை பார்க்குறாருன்னு அர்த்தங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதனால் ஒரு விஷயத்தை உதறி தள்ளிட்டு எனக்கு கௌரவம் தான் முக்கியம், ரோஷன் தான் முக்கியம், மானம் தான் முக்கியம், இதை இழந்துட்டு எனக்கு எது வந்தாலும் அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் மத்தியில் இன்றைக்கி இந்த குரு சூரியனால் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். போன இடத்துலையே வேலை, உங்கள் வேலையை நீங்கள் யாரும் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த பேர், இந்த வேலைக்கு போயிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு மற்றவங்க விட்டு கொடுத்தாலும் கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு 5 மாதம் 6 மாதம் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சாங்க, அவசரப்பட்டு வெளியே போயிட்டாங்க, திருப்பி இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு இந்த இழந்த வேலையை மீட்டெடுக்கிறது உங்களுக்கு ஒரு பேரும் தான் கொடுக்கும். குரு சூரியன் ஒரு நேம் ஃபேம் கண்டிப்பாக கொடுக்காம போகவே போகாது. அப்போ இந்த வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி என்விரான்மெண்டல் பிரச்சனை, என்விரான்மெண்ட் சார்ந்த பிரச்சனைனால அங்கே ஒர்க் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை மாறவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. ஸோ அதிலிருந்து இப்போ படிப்படியாக மீண்டு வர்றதுக்கு இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் காம்பினேஷன் அதே மாதிரி தரதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இழந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு மேலே அப்படிங்கிறது இந்த காதல் சம்மந்தப்பட்ட உறவுகள், மேஷமெல்லாம் லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டும் மேடம், நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேடம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ உறவு சார்ந்து நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், இந்த வேலை சார்ந்து, அதனால் வந்து
என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நாங்கள் நல்லா இருந்தோம், நல்லா பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு மேரேஜுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்போசிட் பண்ணுறாங்க, அகைன்ஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது அந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்குது, பையன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு சார்ந்து ரொம்ப உறவு சார்ந்த கவலை. ஏன்னா இதோட கர்மா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசியோட கர்மாவே உறவு சார்ந்து கௌரவம். அப்போ உங்களுக்கு அந்த அந்த கர்மா எங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த கரண்ட் ப்ரெசன்ட் லைஃப்பில் இவங்க உறவு சார்ந்தே திருப்பி திருப்பி அடி வாங்குறாங்க, பொருளாதாரம் சார்ந்து திருப்பி திருப்பி அடி வாங்குறாங்க. அப்போ கௌரவம் சார்ந்து இப்போ இவங்க 2 பேரையும் காக்க போய் இந்த உறவையும் பொருளாதாரத்தையும் காக்க போய் கௌரவம் அடி உழுகுது அப்படிங்கிறது தான். அப்போ இது 3மே அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக இதை நினைக்கும் போதெல்லாம் இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள் இன்றைக்குமே கேளுங்க. எப்போவோ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே இன்றைக்கி அந்த மனசில் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. வருத்தப்பட்டுட்டு வெறியோட ஓடக்கூடிய மேஷம் தான். அதெல்லாம் விட்டுட்டு உட்கார முடியாது. ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் அவ்வளோ சீக்கிரம் யாருமே இவங்கள மீறி ஜெயிச்சிடவே முடியாது. அதனால காலபுருஷனுக்கு முதல் வீடாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் குருவோடைய வீடு, இந்த பக்கம் சுக்கிரனுடைய வீடு, 2 பேருக்கும் நடுவில் வச்சுருக்காங்க. அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து உயர்ந்தவங்க தான் இந்த மேஷராசி. இப்போ இந்த குரு சூரியன்கிற காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு பேரையும் ஒரு புகழையும் நின்றுட்டு இருக்கக்கூடிய வீடு. அதாவது ஒரு வீடு ரொம்ப கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நார்மலான ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் மேடம். இந்த வீடு எனக்கு அமையவே மாட்டேங்குது. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட நபர்கள், லேபர் சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்களோட ஃபைட் அப்படிங்கிறனால என்னை அது இம்பேக்ட் பண்ணுது. நான் இதுக்கும் என்னுடைய லோனும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இதில் இந்த ப்ராப்ளம் வேறு என்னென்னா கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த குரு சூரியன் ஒரு இத்தனை இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் குரு சூரியன்காவே ஸ்ட்ரகிள்ஸை கட் பண்ணக்கூடிய கிரகம் தான். ஸோ இந்த 2 பேருடைய காம்பினேஷனும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தையும் ப்ளஸ் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. மேஷத்துலேருந்து மேஷராசியோடைய தொழில் ஸ்தானத்தை இந்த குரு சூரியன் பண்ண தொழிலில் ஒரு நல்ல ஒரு நேமும் ஃபேமும் இத்தனை நாளாக அந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்க. புதுசாக யாராவது ஒருத்தருடைய ஒரு அறிமுகம் அவங்க மூலியமாக இந்த தொழிலை எப்படியாவது வந்து ஒரு ஃப்ரெஷ்அப் மறுபடியும் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 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 பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த செலக்டிவாக இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு க்ரோத் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கடைசி வரையும் போராடுறது. ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரையும் ஜெயிச்சமா தோத்தமா இல்லைன்னு இந்த லாஸ்ட் மினிட் வரையும் போராடக்கூடியவங்க மேஷம். அப்போ அவங்களெல்லாம் சீக்கிரம் இழுத்து கீழே தள்ளிட முடியுமா? எந்த உறவு உங்களை கீழே தள்ளினாலும் திரும்பி அவங்களாம் உங்ககிட்ட வந்து தான் ஆகணும். உங்களுடைய விஷயத்த பேசி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் பாசிட்டிவ் பர்சன். ஸோ உங்ககிட்ட அவங்க எவ்வளோ அட் எனி காஸ்ட் அவங்க திருப்பி உங்ககிட்ட வந்து தான் ஆகணும். முன்னாடி உறவு சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் மேஷம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இவங்க 2 பேரும் கடக ராசியில் இருக்கிறதுனால கடகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு 10ஆம் அதிபதியான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாரியம்மனுடைய வழிபாடு நீர் நிலையில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணணும். அந்த அம்மன் வழிபாடு பண்ணுறதுனால இந்த நேரம் இந்த யோகம் அப்படிங்கிறது 2-3 மடங்காக செயல்படுத்த முடியும். அப்போ இந்த 2-3 மடங்கு அப்படிங்கும்போது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் உறவு சார்ந்து இருக்கக்கூடிய கசப்புகள்லாம் இனி விலகி பிரிந்த உறவுகள்லாம் இனி செய்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் பீரியட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான டைம் பார்த்துட்ருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் மனசில் ஓடிட்டே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன் நல்ல ஒரு பேர் ஒரு புகழும் வரணும். ஒரு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போகணும், எப்போ கேட்கலாம்? இந்த குரு சூரியன் காம்பினேஷன். எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணு வீட்டில் போய் எப்போ பேச போகலாம்? இந்த குரு சூரியன் காம்பினேஷன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த குரு சூரியன் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் பீரியட் அப்படிங்கிறத கொடுக்கும், மாற்று கருத்தே இல்லை. முன்ன சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு செயல்பட போகுது, இதை அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் எந்த அளவுக்கு பொருத்தி பார்க்க போகிறீங்கன்னா இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு பாதையை தான் உருவாக்கும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் அந்த பாதை லாங் டைம் போகுமா இல்லை ஷார்ட் டைமா? ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, இந்த குரு சூரியன் காம்பினேஷன் ஜூபிட்டர் 10ஆம் அதிபதி பார்க்கறதுனால 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை உருவாக்கும். அந்த பிஸ்னஸை ஹோல்டு பண்ண முடியுமா? லாங் டைம் நம்மளோட பிறந்த கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமாங்கிறதுக்கு அங்கே பிறந்த கால ஜாதகத்துக்கு நம்ம போகணும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஒரு டிரான்சிட் பீரியட் அப்படிங்கிறதும் இண்டிகேஷன் பண்ணவே பண்ணாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.